So dear student, in this class, in this session, compound interest la original principal find out பண்ணனும். That is, compound interest will be given from given compound interest and from given total amount. Total amount சொல்லிட்டு original principal find out பண்ணனும். Interest will be given, அதை யூஸ் பண்ணி original principal find out பண்ணனும். ஓகேவா? ஷார்ட்கட்டும் ட்ரை பண்ணோம். ஷார்ட்கட் ஃபார்முலாவும் சொல்கிறேன் பாருங்க. கொஸ்டினை படித்ததும் இந்த ஒரிஜினல் பிரின்சிபல் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது இந்த ஃபார்முலா ட்ரை பண்ணி பாருங்களேன். ஆல்ரெடி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஒரு ஃபார்முலா சொல்லி வச்சுருந்தேன் இல்லையா? இது 100 ப்ளஸ் ஆர் பை ஹோல் பவர் n டைம் ஈக்குவல் டு அமௌண்ட் பை பி சம் பிரின்சிபல் வேல்யூ. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் அமௌண்ட்டு சொல்லிவிட்டு பிரின்சிபல் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண இது யூஸ் பண்ணுங்களேன். சரியா? ஃபஸ்ட் நான் ஷார்ட்கட் சால்வ் பண்ணுறேன். ஃபார்முலா ஃபஸ்ட் கொஸ்டின் போட்டு காமிக்கிறேன். ரிமைனில் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். அது ஃபஸ்ட்டு a sum become 1352 in 2 year at the rate of 4% compounded. What is the sum? பிகினிங்கில் நம்ம யூஸ்வலி தெரியலன்னா 100 வச்சுப்போம் இல்லையா? பீஸ் வேல்யூ டேக் 100 at the rate of 4%. first year interest 4. So 4% of 100 4 தானே வரும். 104. This is first year. Second year 4% of 104 பார்க்கணுமா? 4% of 104 4% of 4.16. Overall 108.16. This is the amount in the second year. Second year 100 rupees will amount to 108.16. Actually amount given 1352. This equal to 1352. Then what is get the sum then? So 100 equal to how much in parent? So now 1352 into 100 by the 108.16 வரும் இல்லையா? 10816. டெசிமல் ரிமூவ் பண்ணிட்டா நியூமரேட்டரில் 20 ஆட் ஆகிடும். ஓகேவா? 20 ஆட் ஆகிடும். இது செகண்ட் டேபிள் பண்ணலாம். ஃபோர்த் டேபிளோட கேன்சல் பண்ணலாம் பாருங்களேன். 25 4 சார் 100ல் 25 4s வரும் இல்லையா? இப்போ 2 4 சார் ஓகே அண்ட் 8 4 சார் சம்திங் வரும் பாருங்க. தட் இஸ் 7 4 சார் 28 வரும் இல்லையா? 2704. 2 4 சார் 7 4 சார் அப்படி எடுத்துக்கலாமா? இது ட்ரை பண்ணுங்கள். 2 டைம்ஸ் இருக்கு. சிம்பிளை பண்ணுங்கள். 1250 1250. திஸ் ஆன்சர். இது சிம்பிளிஃபிகேஷன் ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தானே. இப்போ ஆக்சுவலாக அவுட் டு சால்வ் அவ்வளோதான். சால்வ் பண்ணுற மெத்தட் தெரிஞ்சால் போதும். சிம்பிளை பண்ணுறது நீங்கள் பண்ணிக்கலாம். சரியா? இந்த டெசிமல் கட் பண்ணிவிட்டு நியூமரேட்டர் 20 ஆட் பண்ணி கேன்சல் பண்ணிடுச்சு. இதே சேம் கொஸ்டின் P value find out பண்ணல. what is sum? 100 plus R by 100 equal to amount by P. ஓகேவா? அந்த ஃபார்முலா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ 100 R வேல்யூ 4. 104 by 100 whole power 2. This equal to amount 1352 by that is by P. P ஓட வேல்யூ தெரியாது இல்லையா? 1352 by P ஓட வேல்யூ தெரியாது. ஓகே, இது நம்ம சிம்பிளே பண்ணிக்கலாம். 26 4 சார் 25 4 சார் வருமா? ஸ்கொயர் பண்ணுங்களேன். 26 ஸ்கொயர் 676 வருமா? 676 by 625. This equal to 1352 by P. So P equal to டைரெக்டாக கேன்சல் பண்ணிடலாம் பாரு. 1 டைம் how many டைம் பாரு? 2 டைம்ஸ் இருக்கு இல்லையா? மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, 1352 into 625 by 676 கேன்சல் பண்ணுங்க. 2 into 625 1250. ஓகேவா? இந்த ஃபார்முலா ட்ரை பண்ணி பாருங்க.
டூ டைப் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஷார்ட்கட் பண்ணிட்டு இது ஷார்ட்கட் ஃபார்மில் தான் ட்ரை பண்ணி பாருங்களேன். நெக்ஸ்ட்டு amount given a certain sum amounts to 5832 in 2 year 8% interest. Previously 4% பார்த்தோம்ல, இப்போ 8%. So piece value 100 at the rate of 8%. First year 8, first year amount actually 108. Okay, second year 8% of 100 8, 8% of 8, 8 8 are 64 வருமா, 8 years 64, 0.64. Okay, overall total amount in the end of the second year 116.64, 116.64. This equal to 5832. Then what is principal value? 100. 100 equal to how much in par? So now 5832 into 10,000, because the 20 the decimal cut panna only 20 add panna by 116 and 64. இது fourth table cancel பண்ணலாம், டைரெக்டாக கூட கேன்சல் பண்ணலாம். ஆக்சுவலாக இது பாரு how many time possible பாருங்களேன், 2 times இருக்குல்லையே, 2 2s are 4, அப்படி டபுள் பண்ணுங்கள், 2 times இருக்கா. ஸோ 10,000 2ஆல் கேன்சல் பண்ணுங்கள், ஆன்சர் 5,000. சாய்ஸ் நம்பர் 2. நீங்கள் ஃபார்முலா யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள், எது ஈஸியோ அதை ஃபாலோ பண்ணிங்க, சரியா. நெக்ஸ்ட்டு 4% per annum compound interest, but compounded half yearly. Yearly interest 4%, but half yearly சொல்லும்போது 4/2, so 2%, 2% தான் half yearly. ஓகேவா. ஸோ அமௌண்ட் 7803 end of the 1 year. ஸோ 100 2% first, ஓகேவா, first half year 2%, 2% of 100 2, first year amount 102 வருமா. next 2% of 100 2, 2% of 2, 2 2s are 4.04, overall 104.04 amount end of the second year 104.04. this equal to 7803. then what is sum? 100 equal to how much in பாருங்க. so 7803 into 10,000 by decimal remove ஆயிடுது, 104 and 04, 104 and 04. இது நம்ம fourth table ட்ரை பண்ணலாம். 25 4s are வருமா, 2 4s are 8, remaining 2 வரையில 6 வரும் பாருங்க, 2601. இது how many time possible பாருங்களேன். the 2601 7803 how many time possible, ending with 1 தானே இருக்குது, 13 3ஆல் மட்டும் தானே வரும். ஸோ 3 into 2500, ஆன்சர் 7500. half yearly interest, yearly interest 4%, half yearly சொல்லும்போது divided by 2 போட்டோம். இதெல்லாம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்துருக்கோம் பாரு, half yearly, quarterly, yearly, how to find the rate of interest. ஒருவேளை அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா அதை பார்த்துட்டு கூட வந்து பாருங்கள், ஈஸியாக இருக்கும் ஃபாலோ பண்ணுறது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு 17% அமௌண்ட்டு 32,032, rate of interest 17% per annum and annually, சரியா. ஸோ கேட்டது, பட் 3 years, நம்பர் ஆஃப் இயர்ஸ் 3. ஸோ P value 100. ஃபஸ்ட்டு 17%, 17% ஆஃப் ஃபஸ்ட் இயர் 17 தானே வரும். செகண்ட் இயர் தட் இஸ் ஓவரால் ஆட் பண்ண 117 வந்துடும் ஃபஸ்ட் இயர். செகண்ட் இயரு 17% ஆஃப் 100 17 வரும், 17% ஆஃப் 17 வரும், 19 ஓவரால் பார்த்தீங்கன்னா 19.89 வரும். 17 + 17 சார் பண்ணுவோம் இல்லையா, அந்த 1 பாயிண்ட்டு ஆட் பண்ணி பார்த்துருங்களேன், 19.8. ஸோ எண்ட் ஆஃப் தி செகண்ட் இயர் இதை டோட்டல் பண்ணுங்கள், 136.89. இது செகண்ட் இயர். பட் தேர்ட் இயருக்கு போகணும் இல்லையா, another 17%.
17% ஆஃப் 100 17 தான் வரும் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட். அதர்வைஸ் இங்கே பார்க்கணும் நம்ம 17 12 to 19 மல்டிபிகேஷன் பார்த்தோம் இல்லையா, அதை பார்த்துடலாம். ஸோ 17% 136 and 89 போடுங்க. 23 டோட்டல் ஓவரால் டோட்டல் பண்ணியிருக்கேன் சரியா 27. ஸோ எண்ட் ஆஃப் த தேர்ட் இயர் இது டோட்டல் பண்ண எண்ட் ஆஃப் த தேர்ட் இயர் 160.16. இது தேர்ட் இயர், தட் இஸ் திஸ் இஸ் செகண்ட் இயர், this third year. And third year amount 16016 equal to அது டெசிமல் வரும் சரியா, டெசிமல் வரும். டெசிமல் ரிமூவ் பண்ண நம்ம அங்கே 0 ஆட் பண்ணிப்போமா, அதர்வைஸ் ஃபைனலில் கூட எடுத்துக்கலாம். this equal to 32,32032. then how much for 100? How much for 100? Okay, so 32032 into 10,000 by 160 and 16. இது பாருங்களேன் 2 times தெரியுதா, 2 times தெரியுது. இங்கே தான் கொஞ்சம் கஷ்டமாக தெரிஞ்சிருக்கும். 17% ஆஃப் 100 17 சார் சொல்லுவோம் 289 ஆட் பண்ண 19 ஓவரால் 19.280. 17% 17 எடுத்துகிட்டு ப்ளஸ் இதுக்கு மட்டும் ஒரு 17% பார்க்கணும். நம்ம 12 to 19 மல்டிபிகேஷன் போடுவோம், மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 2 times இருக்கா. ஸோ வாட் இஸ் ஆன்சர் நவ் 20,000. ஓகேவா. நெக்ஸ்ட்டு different rate of interest for 3 years. First year 5%, next 10%, 20%. In the 3 years sum become 1386. Then find the sum. But beginning of the value we need to take 100 only. Starting value 100 தான் எடுக்கணும் கரெக்டா. 5% first year, 5% of 100 5 only, 105 for first year. Second year 10%, 10% 105 என்ன வரும் 10.5. So 115.25. Next 20%, 10% சொன்ன 11.55 வரல. 10% எடுத்து 20% அப்படியே டபுள் பண்ணும் இல்லையா, 23.1 வரும் பாருங்க. ஸோ 6 8 138.6. this equal to 1386. then what was P 100 how much in பாருங்க. ஆக்சுவலி டெசிமலை கட் பண்ண இங்கே 0 ஆட் ஆகுமா, டெசிமல் கட் பண்ண 0 ஆட் ஆகும் இல்லையா. இந்த 1386 கேன்சல் ஆகிடும் பாரு. ஸோ வாட் த ஆன்சர் 1000. இந்த டெசிமல் இருக்கு கட் பண்ணிங்கன்னா இங்கே 0 ஆட் ஆகிடும் பாருங்க. that is 1386 into 1000 by 1386 cancel பண்ணுங்க. so answer is 1000. okay, so 100 வச்சுட்டு சால்வ் பண்ணுங்களேன், ஈஸியாக வந்துடும். நெக்ஸ்ட்டு sum of money 26, sum of money gives 2655. interest second year 18% per annum compounded annually. find the sum. second year interest given, அதை யூஸ் பண்ணி நம்ம beginning of the value initial amount find out பண்ணோம், that is sum find out பண்ணோம். so initial amount take 100 தெரியல 100 தான் வச்சுப்போம். first year 18%, 18% of 100 18 வருமா, this is first year. second year 18% of 100 18 18% of 18 how much வரும், 18 ஸ்கொயர் பண்ண 3.324 வரும் இல்லையா, 3.24. so 21.24. the 21.24 தான் 2655 because second year interest only given. so what is sum how much for 100, how much for 100. okay ba. so now 2655 into 10,000 by 2124. actually நீங்கள் fourth table cancel பண்ணலாம், fourth table பண்ணலாம். again இது cancel பண்ணிங்கன்னா 25 4 சார் வருமா 2400.
denominator how many 4s வரும் பாருங்களா 531 வரும் 5 4s are 20 3 4s are 12 1 4s are 531 the 531 2655 how many time possible 5 time தான வரும் so this is 1 to 12500 answer is 12500 okay வா மெத்தட் தான் இப்போ 18% ஆஃப் 100 18% ஆஃப் 100 plus 18 எடுங்க செகண்ட் இயர் அமௌண்ட் இஸ் given 21.1 வருது 2 வருது இல்லையா this equal to this னா 100 equal to how much ன்னு பார்த்துருங்க ஓகேவா நெக்ஸ்ட் sum of 2 year gives compound interest 3225 15% rate of interest find the sum சேம் தாங்க இது 2 year interest previously பார்த்து செகண்ட் இயர் யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இங்கே டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 2 year that is beginning of the value CP value 100 take 100 15% first year 15% of 100 15 varuma this is first year second year 15% of 100 15 15% of 15 15 square 225 varuma so 2.25 overall pathina 32.25 okay this equal to 3225 question what is the sum how much per 100 how much per 100 again inga 20 add panna the 20 point remove aiduma cancel aidum what should be the answer 10000 answer that is 3225 into 100 that is meaning 10000 by 3225 the cancel ஆயிடும் so answer is 10000 ஓகேவா so this kind of questionல இப்படி தாங்க இருக்கு இப்போ நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம் பாருங்க ஒரு 7 கொஸ்டின் போட்டிருக்கேன் இல்லையா இதான் பெஸ்ட்டாக இருக்குது இந்த மெத்தடே ஃபாலோ பண்ணலாம் ஓகே ஒன் மோர் இன்ட்ரெஸ்ட் ஆக்சுவலி 1/4 14.27 14.27 சொல்லும்போது 1/7 1/7 வரும் ஓகேவா பட் இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது அமௌண்ட் as well as interest end of the 2 year total amount find the இப்போ beginning of the value தெரியணுமா beginning of the value 100 எடுத்தா அதில் 1/7 ஈஸியாக டிவிசிபிள் ஆகாது இல்லையா ஸோ டேக் 700 beginning of the value 700 வச்சுப்போம் ஏன் 700 1/7 7ல் டிவைட் பண்ண ஈஸியாக 100 வரும் இல்லையா அதுதான் மீனிங் ஸோ 1/7 எடுக்கும்போது 100 so first year 800 ஆயிடுமா 800 வரும் நெக்ஸ்ட் செகண்ட் இயர் அகைன் 1/7 ஃபைண்ட் அவுட் பண்ணணும் 1/7 ஆஃப் 700 100 வரும் 1/7 ஆஃப் 100 கூட எடுக்கலாம் 14.285 வரும் பாருங்களேன் ஓவரால் ஆட் பண்ணி பாருங்க 14.285 so 19 that is 914.285 this equal to அந்த 19200 amount given 19200 ஓகேவா இங்கே இருக்கு பாருங்க பட் இங்கே இன்ட்ரெஸ்ட் as well as principal both are find out பண்ணோம் இல்லையா பட் இங்கே என்ன பண்ணோம் 100 எடுத்து 100 யூஸ் பண்ணுவோமா ஸோ சம் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது 700க்கு how much ன்னு பார்க்கணும் how much for 700 அதே தாங்க இந்த 30 ஆட் ஆகும் இந்த 2 பாயிண்ட்டை கட் பண்ணிவிடுங்க சால்வ் பண்ணிங்கன்னா 14700 வரும் sum of the value that is initial amount find the amount ன்னு கேட்டாங்க இல்லையா find the amount invested by 14700 interest find out பண்ணோமா ஆக்சுவலி அமௌண்ட்டிலேருந்து இன்ட்ரெஸ்ட் அந்த சம்மை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு அமௌண்ட் மைனஸ் பி ஸோ அமௌண்ட் வேல்யூ 19200 மைனஸ் 14700 இது சப்ட்ராக்ட் பண்ணிடுங்களேன் 19200லேருந்து 14700 லெஸ் பண்ணிவிடுங்க 4500 வரும் திஸ் இஸ் இன்ட்ரெஸ்ட் ஸோ 14700 and 4500 சாய்ஸ் நம்பர் 3 தேர்ட் ஆப்ஷன் ஓகே ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் இன்ட்ரெஸ்ட்டை சொல்லிவிட்டு ஒரிஜினல் பிரின்சிபல் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அதர்வைஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் டோட்டல் அமௌண்ட்டு சொல்லிவிட்டு
இனிஷியல் அமௌண்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது வாட் வுட்னு பார்த்துட்டோம். சரியா, ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண ஃபார்மில் நீங்கள் சம் அதர் கொஷின் ட்ரை பண்ணி பாரு, ஈஸியாக இருந்தால் அதை ஃபாலோ பண்ணுங்கள். அதர்வைஸ் இப்போ டிஸ்கஸ் பண்ண மெத்தடே பாருங்களா. ஓகேவா? தேங்க்யூ.